இது நாள் வரை மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஓர் அரிய கலை. நமது நடந்தது என்ன குழுவின் முயற்சியினர் எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளாக இதோ இப்போது உங்கள் பார்வைக்கு. தாக்க வரும் சீடர்களை பார்த்தபடி தன் விரலை நீட்டு தடுமாறி விழுகின்றனர் ஒவ்வொருவரும். யாரையும் அவர் தொடவில்லை. விரலை மட்டும் நீட்டி தாக்கும் இதனைத்தான் சூண்டுவர்மம் என்கின்றனர். விரலை மட்டும் காட்டி சிலரை சுழற்றியும் விழ வைக்கிறார் பிரகாசம் குருக்கள். இதோ அடுத்ததாக இப்போது இவர் செய்து காட்டுவதுதான் ஊதுவர்மம். தாக்க வருபவரை பார்த்து பிரகாசம் குருக்கள் பலமாக ஊத தடுமாறி கீழே விழுகின்றனர் ஒவ்வொருவரும். இதோ இப்போது விரலையும் காட்டவில்லை, வாயால் ஊதவும் இல்லை. ஆனாலும் யாருமே அவரை தாக்க முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறது. ஆம், தனது பார்வையால் எதிராளியை தாக்கி விழச் செய்கிறார் பிரகாசம் குருக்கள். நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. நாம் ஆவலோடு தேடி வந்த நோக்குவர்மம் நம் கண்முன்னே காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் அவருடைய பார்வையை தாங்க முடியாமல் அவர் மீதே இடித்துக் கொண்டு தடுமாறுகின்றனர். பிரகாசம் குருக்களின் சூண்டுவர்மத்தை எதிர்கொள்ள முடியாமல் பலரும் திணறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சிலர் மயங்கி விழுந்தனர். அவர்களது வர்ம புள்ளிகளில் தட்டி சிகிச்சையும் கொடுத்து அவர்களை எழுப்பியும் விட்டார் பிரகாசம் குருக்கள். தாக்க வந்த சீடர் ஒருவரை சூண்டு வர்மத்தால் ரங்கராட்டினம் போல் சுழற்றி அடித்த காட்சி பார்ப்பவர்களை வதைவதைக்கச் செய்தது. சுற்றி முடித்து சுருண்டு விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. மயங்கியவருக்கும் சில வர்ம சிகிச்சைகள் நடந்த பிறகே அவர் சகஜ நிலைக்கு திரும்பினார். கண்ணுக்கு முன்னால் நடந்தன காட்சிகள். ஆனால் மனமோ நம்ப மறுத்தது. குருவும் சீடர்களும் சேர்ந்து நாடகமாடுகிறார்களோ? பார்வையால் மட்டுமே ஒருவரை எப்படி தடுமாறி விழச் செய்ய முடியும்? நமது சந்தேகங்களை பிரகாசம் குருக்களின் முன் வைத்தோம். உடனே மற்றொரு சோதனைக்கு தயாரானார் பிரகாசம் குருக்கள். பார்வையாலேயே எதிராளிகளை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத நோக்குவர்மம் மூலமாக செய்து காட்டிய பிரகாசம் குருக்கள் அதற்கு தன்னுடைய சீடர்களை பயன்படுத்தினார். சோ நோக்குவர்மத்துல எந்த அளவு உண்மை இருக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத மேலும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்த மருத்துவமானவர் ரமேஷ் தன்னையே அதற்குள் உட்படுத்தி கொண்டார். தன்னை இந்த நோக்குவர்மத்தின் மூலமாக வீழ்த்த வேண்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டார். அந்த காட்சிகள் இடைவேளை பிறகு. ஒரு 5 அடி 10 அடியிலும் அவர் நெருங்க முடியல. எண்ணங்களும் சிதறடிக்கப்படுகிறது. தள்ளாடக்கூடிய நிலை வந்து தொடர்கிறது. வெல்கம் பேக் டு கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ். நடந்தது என்ன? பார்வையாலேயே எதிராளியை செயலிழக்க செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தர் நோக்குவர்மம் மூலமா செஞ்சு காட்டுறப்போ இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் வருது.
இரண்டாவது, அறிவியல் ரீதியாக இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால இதனுடைய மெய்த்தன்மையை மேலும் வலுப்படுத்தணும் அல்லது நிரூபிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பிரகாசம் குருக்கள் முன்னால இன்னும் சில பரீட்சைகளை நாம வச்சோம். நோக்குவர்மத்தின் செயல்முறைகளை நேரிடையாக பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த பயணத்தில் கலந்து கொண்ட டாக்டர் ரமேஷ் தனது சந்தேகங்களை போக்கிக் கொள்ள தானே களம் இறங்க முடிவு செய்தார். பிரகாசம் ஐயா வந்து அவருடைய சீடரை வச்சு இந்த நோக்கரம் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நான் வெளியாலாம் நான் போய் உள்ளார வந்து நோக்கர்மத்தை வந்து எனக்கு செஞ்சு வாங்கி போறாங்க. மீண்டும் ஆரம்பமானது நோக்குவர்மம். குச்சியுடன் தாக்கச் சென்ற டாக்டர் ரமேஷ் ஒரு கட்டத்தில் மயங்கியது போல் ஸ்தம்பித்து ஒரே இடத்தில் நின்றுவிட்டார். ஏதும் செய்ய முடியாமல் டாக்டர் ரமேஷின் கண்கள் சொருக ஆரம்பித்தன. நோக்குவர்மம் தன்னை என்ன செய்தது என்பதை சொல்லவே வெகு நேரம் தேவைப்பட்டது டாக்டர் ரமேஷ். அவரை ஒரு 10